40 நாள் எங்கேயுமே வரல, எதுவுமே பண்ணலன்னதும் எனக்கெல்லாம் வந்து பயங்கர ஏமாற்றம் ஆயிடுச்சு. சரி எனக்கு தான் ஏமாற்றம்னு பார்த்தா, அவர நம்புன பலருக்கு அது ஏமாற்றம் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப தவறான முன்னுதாரணங்கள்லாம் அதுல நடந்திருக்கு. நான் இத வந்து அவர் குடுத்த அந்த நிவாரண தொகைய அல்லது அவர் மனசு வந்து குடுத்தத நான் பாராட்டுறேங்க. பெரிய மனசு வேணுங்க. அ 8,00,00,000 ரூபாவ எடுத்து நம்ம வந்து குடுத்தா உயிர் திருப்பி வராது. ஆனாலும் அரசு கஜாலாலேருந்து எடுத்து குடுக்குறவங்களே வந்து அவ்வளோலாம் வந்து தாராள மனசோட செய்றதில்ல. நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் 2 பேரு வேணும்ட்டே விழுவான். அவனுக்கும் அவன் வாழ்நாள்ல 20,00,000 பார்த்திருப்பானா அவன்? வேணும்ட்டே விழுவான். இதெல்லாம் நடக்கும். எனக்கு அதெல்லாம் எப்படி அதான் சொல்றேனே, நாளைக்கு மாநாட்ட நானுமே வந்து கூர்ந்து தான் கவனிப்பேன். ஆனா இதுக்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க. கர்ப்பிணிகள் வரக்கூடாது. கியூஆர் கோடு உள்ள ஸ்கேனர் தான் வரணும். இந்த 5,000 பேர் தான் வரணும் அப்படிங்கிற மாரி இதுக்கு முன்னாடி குடுத்த வார்னிங்க விட டிவிகே சைட்லேருந்து கொஞ்சம் ஹெவியா வார்னிங் குடுத்துருக்காங்க. ஆமா. பின்ன இதுக்கே அவங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வழக்கு சிபிஐக்கு மாறினதுனால இவங்கெல்லாம் அடுத்த மாநாட்டை பத்தி யோசிக்கிறாங்க. அது மாறலைன்னா இன்னும் எல்லாரும் சைலண்ட் மோட்ல தான் இருப்பாங்க. திருப்பி போய் அங்க போய் இன்னொரு பிரச்சனை. இப்ப நானே சொல்றேன், 20,00,000 ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குதுன்னு சொன்னா அவன் தற்கொலை படையாட தயாரா வந்துருவாங்க. வி ஹேவ் டு அடுத்த அசம்பாவிதம் நடந்தா வி கேனாட் டிவிகேல தே கேனாட் ஃபேஸ்.